பிரைஸ் லார்ட் ஜெனரேஷன் ஃபேன் மெம்பர்ஸ் யாருக்கும் இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுடைய சாட் பாக்ஸில் உங்களுடைய நேமும் ரிஜிஸ்டர் நம்பரும் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அட்டெண்டன்ஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே, நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி நம்முடைய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ அந்த கிளாஸ்ல கூட இன்றைக்கு நம்மள ஒரு சந்திக்க கூட நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க. நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது தகப்பனை சரியாக புரிந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. நாங்கள் இதை கற்றுக்கொண்டு நேர்த்தியாக வாசிக்க அப்பா தகப்பனை உமக்காக பயன்படுத்த நீர் கொடுக்குற அந்த தாழ்ந்துகளை உங்களுடைய நாள் மகிமைக்காக பயன்படுத்த நீங்க கிருபை செய்யுங்க. எங்க எல்லாரும் உடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல சொன்னதுதான். ஒரே ஒரு வித்தியாசம், நம்ம வாசிக்கிறதுக்கும் ஒரு உலக மக்கள் ரட்சிக்கப்படாத ஒருவர் எந்த இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும், பொதுவா மியூசிக்கா இருந்தாலும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. உலகத்துல ஜனங்க அவங்க வாசிக்கிறது அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக, டு என்டர்டெயின் தம், டு மேக் தெம் செல்ஃப் ஹாப்பி, ஒரு அம்யூஸ்மெண்ட், அவங்க சந்தோஷத்துக்காக அதெல்லாம் செய்வாங்க. ஆனா நாம இந்த செய்யறது இல்லை வாசிக்கிறது பாடுறது அவனுடைய நாமம் மகிமைக்காக. ஸோ அதை எப்போதும் நம்ம மறந்துடக்கூடாது. அந்த ட்ராக் எப்போதும் மாறக்கூடாது. நம்ம என்ஜாய் பண்றதுக்கோ இல்லை நம்ம என்டர்டெயின் பண்றதுக்கோ அல்ல, என்னுடைய நாமம் மகிமைக்காக. ஓகே, சாட்ல போடுறாங்க. ரெக்கார்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. ஓகே, ஸோ இப்போ நம்ம கூட ஒரு டிவோஷன் எதுக்காக அப்படின்னா, நம்ம மோஸ்ட்லி நம்ம எல்லாம் சர்ச்லயோ இல்லை பர்சனலா ஆண்டவர் ஆராதிக்கிறது வர்ஷிப். ஸோ ஃபார் தட் நம்ம வாழ்றதும் சரி பாடுறதும் எல்லாமே. அப்போ பிப்ளிக்கல் வர்ஷிப் இல்லை பிப்ளிக்கல் ஒரு மியூசிக் பிளே பண்ணும்போது பிப்ளிக்கலி அது என்ன, எப்படி அதை செய்யணும், வர்ஷிப்னா என்ன அப்படின்றத சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய பர்சனல் லைஃபுக்கும் நம்முடைய சர்ச்சிலுமே அதை கரெக்டாக செய்யறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அந்த ஒரு 5 minutes எவ்ரி கிளாஸ்ல டிவோஷன் யோசித்திருந்தேன். போன வாரம் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்பொழுது கூட நம்ம அந்த தொடர்ந்து ஒரு 5 நிமிடம் அந்த வர்ஷிப்பை குறித்து நம்ம தியானம் பண்ணிட்டு நம்ம நம்முடைய கிளாஸுக்குள்ள போகலாம். சரியா? ஸோ மத்தியில் சிஸ்டர் ஷீலா இருக்கிறாங்க, அவங்க நம்ம கூட பகிர்ந்து கொள்வாங்க. பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம போன வாரத்துல பார்த்தோம் ஆராதனை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது எல்லாருமே ஆல்மோஸ்ட் க்ளோஸரா ஒரே காரியத்தை நோக்கிதான் நம்முடைய ஆன்சர் எல்லாமே இருந்துச்சு. கடைசியாக நம்ம வசனத்தை வாசித்து அதை நம்ம வருவதான நாட்கள்ல தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம். அந்த வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்றைக்கு ஆராதனை அப்படின்றதுக்கு நம்ம அநேக ஆராதனை வீரர்கள் எழும்பி விட்டார்கள். ஆராதனை அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு சில காரியத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஆராதனைனா இப்படிதான் செய்யணும், இதுதான் ஆராதனை, இப்படி செஞ்சாதான் ஆண்டவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லி கொடுக்கறத நம்ம பாக்குறோம். நல்லதுதான். ஆனால் வேதம் நமக்கு சொல்லி கொடுப்பதுதான் மிகவும் முக்கியமானது. அதுதான் தேவனால் நமக்கு சொல்லி கொடுக்கப்படுகின்ற ஒன்று.
நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள் எப்பவுமே உபதேசங்களாக மாற முடியாது. ஒரு சிலருக்கு இருக்கிறதான அனுபவங்கள் என்பது வேறு. ஆனால் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுப்பது, உபதேசம் என்பது வேறு. அப்போ இந்த ஆராதனை என்பதற்கு உபதேசம் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வேதத்தை தான் பார்க்க வேண்டும். வேதம் நமக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் உபதேசமாக இருக்க முடியும். அதனாலதான் நம்ம வேதத்திலிருந்து வார்த்தைகளை வாசிக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதற்காக நம்ம வசனத்தை பார்க்கிறோம். இங்க நமக்கு முதலாவதாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், அடுத்தது தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றதான் இங்க சொல்லப்படுகிறது, நம்ம பார்க்க முடிகிறது. ஆராதனை அப்படின்னு சொல்லும் பொழுது அநேகமாக நம்முடைய எண்ணத்தில் வருவதெல்லாம் பாடல்கள், எப்படி பாடணும், எப்படி துதிக்கணும், ஆண்டவரை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்தணும், அதுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம சொல்லி மகிமைப்படுத்தலாம், அவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சதை சொல்லி மகிமைப்படுத்தலாமா, அல்லது அவர் நமக்கு இந்நாள் வரைக்கும் நன்மை செய்திருக்கிறாரே அதை சொல்லலாமா அப்படின்னு அநேக காரியங்களை நம்ம மனசு சிந்திக்கலாம். ஏன் இன்னும் ஒரு சிலர் ஆராதனை என்பதுல முதல் பகுதி இதை நம்ம செய்யணும், இரண்டாவது பகுதி இதை செய்ய வேண்டும், மூன்றாவது பகுதியாக இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இங்க தொடங்கும் பொழுதே அவர் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். இங்க நம்மை குறித்து சொல்லப்படுகிறது. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஆராதனையின் மிக முக்கியமான பகுதியாக காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நம்முடைய சரீரத்தை ஏன் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும்? அநேக நேரத்துல நீங்களும் மனசும் ஆண்டவரும் ஒன்றிணைந்து போனா போதும், உங்க மனசுதான் ஆண்டவர் பாக்குறாரு, உங்க மனசை தான் ஆண்டவர் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சபைகள்ல சொல்றத கேள்விப்படுறோம். நம்மளும் கூட யாராவது ஆராதனை நடத்துறவங்க இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதை சொல்லி இருப்போம். உண்மைதான், ஆண்டவர் மனதை பார்க்கிறார். அதே நேரத்துல நம்முடைய சரீரத்தையும் அவர் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இல்லாத நேரத்திலே, நம்முடைய சரீரத்தை நம்ம அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்ற நேரத்துல நம்முடைய மனது மாத்திரம் பரிசுத்தமாக இருக்கும் என்பது கேள்விக்குறியான ஒன்றுதான். அதை நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். அதை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாலே புரியும். நம்ம சரீரத்தை ஒரு தீமையான காரியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு நம்ம மனசு மாத்திரம் பரிசுத்தமா இருக்கும் அப்படின்னா நிச்சயமா அது கேள்விக்குறிதான். அது இருக்க முடியாது என்பதுதான் உண்மையானதாகவும் இருக்க முடியும். அடுத்தது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம பழைய ஏற்பாட்டிலாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல 15-16 வசனங்கள்ல அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது, நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம அழைக்கப்படல. நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகையினால நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போக கூடாது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்து காரியங்களை நடப்பிக்க வேண்டும். ஆராதனை நேரத்துல அப்படியே கையை தூக்கி ஆராதித்து விட்டால் மாத்திரம் போதும் என்பது அல்ல. நாம் முதலாவது பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பது நமக்கு வலியுறுத்தப்படுகிற ஒன்று. இன்னும் நம்ம ஒரு வசனத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 96:9 வாசிக்க முடிகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லப்படுகிறதையும் நம்மால் வாசிக்க முடிகிறது. இன்றைக்கு எத்தனையோ அலங்காரங்கள், சபையை அலங்கரிக்கிறோம், நம்மை அலங்கரிக்கிறோம், எல்லா காரியங்களும் இருக்கிறது. ஆனால் வேதம் நம்மிடத்திலே ஆராதனையிலே
எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பரிசுத்த அலங்காரத்தை எதிர்பார்க்கிறது. தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது பரிசுத்த அலங்காரமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் அலங்கரிப்பது நல்லது, ஆனால் பரிசுத்த அலங்காரம் நம்மிடத்திலே காணப்படுவது மிக 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 முக்கியமானது. இந்த அலங்காரம் இல்லாமல் நாம் மற்ற எந்த அலங்காரங்களை உடையவர்களாக காணப்பட்டாலும் அதனால பிரயோஜனம் இல்லை, அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்பட போவதும் இல்லை. அது ஆராதனையா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இதுல இன்னும் இரண்டாவது பகுதி இருக்கிறது. அதை வருகிறதான நாட்களிலே தொடர்ந்து நம்ம தியானிப்போம். இப்பொழுது இந்த விஷயத்தை யோசிப்போம். ஆராதனையை நடத்துகிற நானோ அல்லது ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிற நானோ அல்லது ஆராதனை செய்கிற நானோ பரிசுத்தமாக இருக்கிறேனா? என்னுடைய சரீரம் பரிசுத்தம் உள்ளதாக காணப்படுகிறதா? நான் எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறேன்? எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது? பரிசுத்த அலங்காரத்தோடு இருக்கிறதா அல்லது எப்படி இருக்கிறது என்ற கேள்வியை நம்மை நாம் கேட்டுக்கொள்வோம். அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே, நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். உங்க நேம் அட்டெண்டன்ஸ்ல சாட் பாக்ஸ்ல போடுறாங்க, ஒரு தடவை போட்டிங்கன்னா போதும். அதை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்றதுனால நாங்கள் பார்த்துக்குவோம். ஸோ அது அட்டெண்டன்ஸ் விட்டுருவாங்களோ அப்படின்னு திருத்தணும் போறோம்னா ஒன் டைம் சாட் பாக்ஸ்ல உங்க நேம் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கு லெசனுக்குள்ள போகலாம். நம்ம போன வாரம் மியூசிக்கல் ஆல்பபெட் நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது 7 லெட்டர்ஸ் தான். ஏன் 7 லெட்டர்ஸ் தானா? 7 நோட்ஸ் தான், அதை தாண்டி கிடையாது. அப்போ 7 நோட்ஸ் இருக்கிறனால 7 லெட்டர்ஸ். வெஸ்டர்ன் மியூசிக் நம்ம பார்க்கறதுனால ஏல இருந்து ஜி வரைக்கும் ஏபி சிடிஇஎஃப் ஜி 7 நோட்ஸ். ஆனால் கீபோர்டில் பார்க்கும் பொழுது சில இருந்து ஆரம்பிக்கும். அப்போ சிடிஇஎஃப் ஜி ஹெச் எங்கேயுமே வராது. ஸோ ஏபி அப்படி கண்டினியூ ஆகும். ஸோ சிடிஇஎஃப் ஜி ஏபி 7 நோட்ஸ். அப்புறம் 8 நோட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். 8 நோட்ஸ்னா ஒன்றும் இல்லை, 7 நோட்ஸ் தான். அந்த சி ஸ்டார்ட் ஆகுது, சி வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அது வந்து 8 நோட்ஸ். அதுதான் நம்ம வந்து ஆக்டேவ் அப்படின்னு பார்த்தோம். ஒரு சில எக்ஸசைசஸ் எல்லாருமே அதில் வாட்சிருக்கிறீங்க, ஸோ ஓரளவுக்கு தெரியும். ஓகே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நீங்கள் அஜெண்ட் பார்த்துருப்பீங்க, ஷார்ப்ஸ் அண்ட் ஃப்ளாட்ஸ். ஷார்ப் அண்ட் ஃப்ளாட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறது ஷார்ப் அண்ட் ஃப்ளாட். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பாட்டு பாடுறப்ப இருந்தாலும் சரி, இல்லை வாசிக்கிறப்ப இருந்தாலும் சரி, ஷார்ப்பு ஃப்ளாட்டுங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, ஷார்ப் இரண்டுக்கும் ஒரு சிம்பிள் உண்டு. அது மியூசிக்கில் எழுதும் பொழுதோ அது சொல்லும் பொழுதோ 2 சிம்பிள். ஷார்ப் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த இது வந்து ஹேஷ் கூட சொல்லுவாங்க, ஃபோனில் கூட நம்ம அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது போல் இந்த ஒரு ஷார்ப் அப்படிங்கிறது சிம்பிள். ஃப்ளாட்டுக்கு வந்து ஒரு ஸ்மால் பி மாதிரி தான், ஆனால் பி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஓவலாக அதை வந்து நம்ம இருப்போம். ஸோ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற. ஸோ ஷார்ப்போடைய சிம்பிள் இது, ஃப்ளாட்டோடைய சிம்பிள் இது. ஸோ மியூசிக்கில் அது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஷார்ப் அண்ட் ஃப்ளாட். ஏன்னா 2 விதமாக இருக்குது. அதாவது ஒன்று வந்து என்னன்னா, கீபோர்டில் இப்போ நம்ம கீபோர்ட் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம 7 நோட்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இப்போ கீபோர்ட் இங்கே இருக்குது. இப்போ சிடிஇஎஃப்ஜிஏபி எத்தனை நோட்ஸ்னா, மேலே ஒரு 5 பிளாக் கீஸ், கருப்பு கலர் கீஸ் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த கீழே இருக்கிற ஒயிட் கீஸ் மட்டும்தான் நேம் பண்ணியிருக்கிறோம். இந்த மேலே இருக்கிற 5 கீஸ்க்கு வந்து நேம் பண்ணல. ஸோ அப்போ இந்த 5 கீஸ் வந்து நேம் பண்ணும் பொழுது ஷார்ப்பு அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ளாட்டும் அதே போல் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி என்னங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 விஷயம். ஒன்று வந்து கீபோர்டில் மியூசிக்கல் நோட், அதான் இசை குறிப்புகள்லாம் மியூசிக்கல் நோட்.
அதற்கு வந்து நேம் பண்றதுக்கு ஷார்ப் அண்ட் ஃபிளாட் வந்து பயன்படுத்துவோம் கீபோர்ட்ல. இது இல்லாம பொதுவா மியூசிக் அதுல சவுண்டோடைய டியூன் பிச் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல ஸ்ருதி அப்படின்னு. அந்த பிச் வந்து ஏறுறது இறங்குறது, இதை விவரிக்கிறதுக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் நம்ம வந்து இந்த ஷார்ப் அண்ட் ஃபிளாட்டை வந்து பயன்படுத்துவோம். ஓகேவா? ஸோ ரெண்டு விஷயத்துக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்றோம். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து கீபோர்ட்ல பிளாக் கீஸுக்கு அந்த நோட் நேம்ஸுக்காக இந்த ஷார்ப் அண்ட் ஃபிளாட் யூஸ் பண்றோம். இரண்டாவது ஜென்ரலாவே மியூசிக்ல அந்த ஒரு பிச்சோடைய ஸ்ருதியோட ஏற்றம் இறக்கம் அதை மென்ஷன் பண்றதுக்கும் ஷார்ப் அண்ட் ஃபிளாட் யூஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம வேற விஷயங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுதும் பெரிய ஒரு ஒரு குழப்பமா இருக்காது. இது ரெண்டையும் இப்பயே சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா. இது ரெண்டையும் புரிஞ்சுக்காம ஒண்ணு மட்டும் படிச்சோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு குழப்பத்துக்குள்ள போறது வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஷார்ப் அப்படின்னு சொல்லும் பொழுது ஷார்ப் எதுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, பிச் வந்து ஏறும் பொழுது இல்லை இன்க்ரீஸ் ஆகும் பொழுது. இப்போ கீபோர்ட்ல நீங்க இப்போ கீபோர்ட் முன்னாடி இருந்தா நீங்க பார்க்கலாம். இப்போ ஒரு சி நோட் இருக்கு அப்படின்னா சில இருந்து ரைட் சைடு வலது பக்கம் போற எல்லா நோட்ஸும் அதை ஷார்ப் பண்ணும். ஏன்னா நோட்ஸ் ஏறிக்கிட்டே போகும். ஸோ ஷார்ப் அப்படின்னா, ஸோ நீங்க பிளே பண்றவங்க மைக் ஆஃப் பண்ணிருங்க. ஸோ இதில் சவுண்ட் வந்து கேட்குது. சரி, ஓகே. ஸோ ரைட் சைடில் ப்ளே பண்ணும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா நோட்ஸ் ஹையர் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ அது வந்து அதாவது ஷார்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் லெஃப்ட் சைடு இப்போ சிலேருந்து லெஃப்ட் சைடு ப்ளே பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னா சவுண்டு லோவர் ஆகிட்டே போகும். ஸோ அந்த லோவர் ஆகும் பொழுது ஃப்ளாட்டனும், ஹையர் நோட்டஸ் இப்போ சொல்லும் பொழுது ஷார்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து எல்லாமே 4 போட்டிருக்கேன். 4மே ஒன்று புரிஞ்சுக்கிறது தான். ஸோ 4னா 4 பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஷார்ப் அப்படின்னா ரைட் சைடு போகும்பொழுது ஷார்ப் அப்படின்னும், லெஃப்ட் சைடு வரும்போது ஃபிளாட்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா பிளஸ்னா அடிஷன், ஒன்று கூட்டிக்கிறது. அப்போ கூடும் பொழுது பிளஸ்னும், அது போல் மைனஸ்னா லெஃப்ட் சைடு கீழே வருது ஃபிளாட்டு யூஸ் பண்ணும். அது போல் அப் அண்ட் டவுன், பிச் வந்து அப்பு மேலே போயிட்டே இருக்கும்போது ஷார்ப்பும், டவுன் ஆகிட்டு வரும் பொழுது ஃபிளாட்டும். அதே போல் பிச்சு ஹையர் ஆகிட்டே போகும் பொழுது ஷார்ப்பு, லோவரில் வரும் பொழுது ஃபிளாட். ஸோ 4மே ஒரே விஷயம்தான். ஸோ நான் புரிஞ்சதுக்காக அது 4 விஷயத்துல அதை போட்டிருக்கேன். ஸோ முதலாவது நம்ம 2 சொன்னேன். ஒன்று வந்து கீபோர்டில் ஷார்ப் அண்ட் ஃபிளாட் வந்து சில கீஸுக்கு நம்ம நேம் பண்ணுறோம். அப்போ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கீபோர்டில் இப்படி ஷார்ப் ஃபிளாட் இருக்கு, ஏன் பேர் இருக்கு, எப்படி இந்த பேர் வந்துச்சு, எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, பொதுவாகவே மியூசிக்ல ஷார்ப் ஃபிளாட் இருக்கு அப்படின்றது ரெண்டையும் நம்ம கற்றுட்டு ரெண்டையும் லேர்ன் பண்ணிட்டு ரெண்டையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம ஃபியூச்சர்ல எவ்வளவு லேர்ன் பண்ணாலுமே பெரிய ஒரு குழப்பம் வராது. ஸோ முதல்ல வந்து கீபோர்ட்ல வந்து அந்த ஷார்ப் ஃபிளாட் வந்து எப்படி நேம் பண்றோம், இல்லை எப்படி அதை யூஸ் பண்றோம். ஸோ நம்ம 7 நோட்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம், CDEFG AB. ஸோ ஷார்ப்னு ஏற்கனவே சொன்னது போல ஹையர் ஆகிட்டே போகும் பொழுது அதை வந்து ஷார்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து சி நோட்டிங் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சிலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ சிக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் ரைட் சைடில் அப்படின்னா ஒரு பிளாக் கீ இருக்கு. சிக்கு நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கீ இருக்கு. ஸோ இந்த சி நெக்ஸ்ட் இருக்க பிளாக் கீ வந்து இப்போ வாசிக்கிறோம் அப்படின்னா சி வாசிச்சுட்டு நீங்க சிக்கு அடுத்து இருக்க இந்த கீ வாசிங்க அப்படின்னா நோட்டு ஹையர் ஆகும், அந்த பிச்சு வந்து ஹையர் ஆகும், கொஞ்சம் சியோட கொஞ்சம் ஹையர் ஆகும். நீங்க வாசிச்சு பார்த்தாலே தெரியும், அது கொஞ்சம் கூடவா இருக்கும், ஹையரா இருக்கும். அப்போ அதுவும் சியோட ஷார்ப்ல இருக்கும். எத்தனைன்னா ஜஸ்ட் ஒரு ஷார்ப்ல இருக்கும். அப்போ சிக்கு பக்கத்துல அடுத்து இருக்கிற அந்த கருப்பு கீ, அந்த கீயோட நேம் வந்து சி ஷார்ப். ஸோ இந்த 5 பிளாக் கீஸ்க்குமே தனி பேர் கிடையாது. இப்போ CDEFGAB இந்த மாதிரி நம்ம இந்த 7 நோட்ஸுக்கு யூனிக்கா நேம் கொடுத்துட்டோம். ஆனா அந்த பிளாக் கீஸ் எல்லாத்துக்குமே தனியா வேற ஒரு லெட்டர் வந்து கிடையாது. ஆனா இந்த இருக்கிற கீழே இருக்கிற 7 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஷார்ப்பா ஃபிளாட்டா அதை மட்டும் தான் சொல்லணும். ஷார்ப்னா ஹையர், ஃபிளாட்னா லோவர். ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணுவோம். இந்த நோட்ஸுகளை வச்சுதான், எது இந்த CDEFGAB இந்த நோட்ஸ் வச்சுதான். அப்போ சிக்கு அடுத்து இருக்கிற பிளாக் கீ, ஓகேவா, சிக்கு அடுத்து இருக்கிற பிளாக் கீயோட பேர் வந்து சி ஷார்ப். இது வந்து சியோட ஷார்ப்பா இருக்கு. ஸோ சி ஷார்ப். ஸோ அடுத்து வந்து டி நம்ம பார்க்குறோம். அப்போ டிக்கு அடுத்து ஒரு
பிளாக் கீ இருக்கு. ஸோ அது வந்து டி ஷார்ப். சிக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது சி ஷார்ப், அப்போ டிக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது டி ஷார்ப். அடுத்து வந்து இ நோட் இருக்கு. இப்போ இக்கும் எஃப்க்கும் நடுவில் இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்ப்பீங்க பிளாக் கீ வந்து கிடையாது. இக்கும் எஃப்க்கும் நடுவில் பிளாக் கீ ஒன்று கிடையாது. அதனால இ ஷார்ப்னு தனியா ஒரு கீ கிடையாது. ஸோ நான் சொல்றது வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டையும் மர்ஜ் பண்ணணும். ஸோ இக்கும் எஃப்க்கும் தனியா ஒரு பிளாக் கீ கிடையாது. அதாவது நடுவில் இக்கும் எஃப்க்கும் நடுவில் தனியா ஒரு பிளாக் கீ கிடையாது. நீங்க சீன்ல பார்த்தாலே தெரியும். அப்போ அதுக்கு இ ஷார்ப் அப்படின்னு ஒன்று கிடையாது கீபோர்ட்ல கீஸ் நம்ம நேம் பண்ணும்பொழுது. ஓகே. ஸோ அதே போல எஃப் அடுத்த நோட் எஃப்க்கு அடுத்து ஒரு பிளாக் கீ வருது, அது எஃப் ஷார்ப். ஸோ எஃப் ஷார்ப். அடுத்து ஜி நோட் இருக்கு, ஜிக்கு நெக்ஸ்ட் வருது ஜி ஷார்ப். ஸோ அதே போல அடுத்து ஏ வருது, அப்போ ஏக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஹையரா இருக்கிற நோட்டு ஏ ஷார்ப். ஸோ ஷார்ப் அப்படிங்கிறது ஒரு நோட்டு ஹையர் ஆகிட்டு போகும்பொழுது அதை மென்ஷன் பண்ணும்பொழுது எப்படின்னா ஷார்ப் மென்ஷன் பண்ணும். சி ஷார்ப். சி ஷார்ப் அப்படிங்கிறது சியோட ஹையரா இருக்கு. அதே போல டி ஷார்ப் டியோட ஹையரா இருக்கு. இக்கும் எஃப்க்கும் நடுவில் தனியா ஒரு கீ கிடையாது. அதனால கீபோர்ட்ல நம்ம கீஸை நேம் பண்ணும்பொழுது இ ஷார்ப் அப்படின்னு ஒரு கீ கிடையாது. ஓகே. ஸோ அதே போல பிக்கும் சிக்கும் நடுவில் பார்த்தாவும் அங்கேயும் ஒரு பிளாக் கீ நடுவில் இருக்காது, பிக்கும் சிக்கும். அப்போ அங்கேயும் பிளாக் இல்லாதனால பி ஷார்ப்னு தனியா ஒரு கீ கீபோர்ட்ல கிடையாது. ஸோ அதை நம்ம எப்போது மனசில் வச்சுக்கணும். அதாவது இ ஷார்ப் பி ஷார்ப் இந்த ரெண்டு தனியா ஒரு கீ இல்லாதனால இ ஷார்ப் கீபோர்ட்ல கிடையாது. அதே போல பி ஷார்ப்னும் கீபோர்ட்ல கீஸ் நேம் கிடையாது. அதான் மறுபடியும் சொல்றது வந்து கீஸ் நேம் கிடையாது. ஏன் கீஸ் நேம் கிடையாது திரும்ப சொல்றேன்னா நம்ம இது மனசுல வச்சுக்கோங்க. என்னன்னா இ ஷார்ப் அப்படின்னு ஒரு தனி கீ கிடையாது, பி ஷார்ப்னு தனி கீ கிடையாது. ஓகே. ஸோ இதை மனசுல வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிளாட். அப்போ சொன்னது போல ரைட் சைட்ல நம்ம நோட்டு ஹையர் ஆகிட்டே போகும்பொழுது ஷார்ப்னு மென்ஷன் பண்ணுவோம். அதே போல நோட்டு லோவா நம்ம வரும்பொழுது அதை ஃபிளாட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிளாக் கீஸ்க்கு தனியா பேர் கிடையாது. ஆனா இந்த கீழே இருக்க நோட்ஸை வச்சு இந்த நோட்ஸை விட அது ஹையரா இருக்கா லோவரா இருக்கா. இப்போ ஒரு கீயை சூஸ் பண்றோம், அதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த 7 நோட்ஸ். இப்போ இந்த எஃப் இருக்குன்னு எடுத்துக்கோமே. இப்போ எஃப் இருக்கு, எஃப்க்கு நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கீ இருக்கு, அதுக்கு அடுத்தது ஒரு ஜி இருக்கு. ஸோ எஃப்க்கும் ஜிக்கும் நடுவில் ஒரு பிளாக் கீ இருக்கு. இந்த பிளாக் எப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்னா இது எஃபோட ஹையரா இருக்கா ஜியோட லோவரா இருக்கா இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்றோம். அதை போலதான் அந்த 5 ஷார்ப்பும் பார்த்தோம். ஸோ ஃபிளாட்டும் அதே போலதான் லெஃப்ட்ல வரும்போது. ஸோ இப்போ பில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா பிக்கு நெக்ஸ்ட் அதாவது மைனஸ் ஒரு கீ அந்த பிளாக் கீ அதை பிளே பண்ணும்போது பீச் லோவர் ஆகும். ஸோ அந்த கீயோட நேம் வந்து பி ஃபிளாட். ஸோ அதே போல ஏ இருக்கு, ஏக்கு நெக்ஸ்ட் வர பிளாக் கீ வந்து ஏ ஃபிளாட். நெக்ஸ்ட் ஜிக்கு அடுத்து வர கீ வந்து லோவரா வரைக்கும் ஜி ஃபிளாட். நெக்ஸ்ட் எஃப். அதே போல எஃப்க்கும் இக்கும் நடுவில் அந்த ஒரு தனி கீ கிடையாது. அப்போ எப்படி இ ஷார்ப் இல்லை அப்படின்னு சொல்றோமோ அதே போல எஃப்க்கு ஃபிளாட்டு கிடையாது, எஃப்க்கு ஃபிளாட்டு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இ இருக்கு, இக்கு அப்புறம் ஒரு பிளாக் கீ வருது, அது இ ஃபிளாட். ஈயோட அது கொஞ்சம் கம்மியா இருக்கு, லோவர் ஆகுது டோன்ல, அப்ப இ ஃபிளாட். நெக்ஸ்ட் டி இருக்கு, சாரி. ஸோ நெக்ஸ்ட் டி இருக்கு, டிக்கு அப்புறம் ஒரு பிளாக் கீ இருக்கு, அது டி ஃபிளாட். ஓகே. ஸோ அப்போ இப்படிதான் நம்ம வந்து நேம் பண்ணணும். ஸோ நோட் ஹையர் ஆகும் பொழுது ஷார்ப் அப்படின்னும், லோவராக வரும் பொழுது ஃபிளாட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அப்போ இப்போ நான் கவனிச்சிருப்பீங்க, இப்போ இந்த ஷார்ப்புன்னு யூஸ் பண்றோம், ஃபிளாட்டுன்னு யூஸ் பண்றோம். அப்போ இந்த கருப்பு கீஸ்க்கு எல்லாருக்குமே கீபோர்ட் 2 பேர். இப்போ நீங்க பாருங்க சிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிறது நம்ம ஷி ஷார்ப்ன்ற ஒரு பேரும் இருக்கு, டி ஃபிளாட்டுங்கிற பேர் இருக்கு. ஒரு கீ தான், ஆனா 2 பேர். ஸோ இது எப்போதுமே ஒரு குழப்பத்தை நிறைய பேர் எப்பொழுதுமே உண்டாக்கும். ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே 2 பேர் இருந்தால் அது குழப்பம் தான். சில நேரத்தில் வந்து சில நபர்களுக்கு 2 பேர் வைப்பாங்க. வீட்டில் கூப்பிடுற பேர் ஒன்று, அஃபிஷியலாக ஸ்கூலில் கூப்பிடுற பேர் ஒன்று. அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நாங்கள் முதல்ல சின்ன பிள்ளை இருந்தப்போ நாங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தோம். அப்போது ஸ்கூலில் ஏதோ இந்த என்ன சொல்றது அந்த ஒரு டைமில் பந்த் ஏதோ ஒன்று வந்தப்போ சீக்கிரமாக எல்லாரும் அனுப்பி விட்டாங்க. அப்போ நான் என்னோட அண்ணன் எல்லாரும் வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் எங்கள் தெருவில் ஒரு
சின்ன பையன் அதே ஸ்கூல் தான் படிக்கிறான். அப்போ எங்களை வந்து கூப்பிட்டு, எங்க அவனை விட்டுட்டு வந்துட்டீங்க, போய் அந்த கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. சரி ஓகே நான் கூப்பிட்டு வருவேன்னு போறோம். போயிட்டு அவன் கிளாஸ் ரூம்லாம் தேடி போயிட்டு நிக்கிறோம். கிளாஸ் ரூம் எதுன்னு தெரியல. அப்புறம் பேர் தெரியும், பேர் என்ன ஆர்த்தி அப்படிங்கிறோம். அவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பார்த்துட்டு ஆர்த்திலாம் ஒருத்தரும் கிடையாது போங்க அப்படின்னு. நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், எங்க அவன் பேர் ஆர்த்தி தாங்க அப்படின்னு நானே எங்க அண்ணனை போட்டு சண்டை, டீச்சர்கிட்ட சண்டை போட்டுட்டு அவனை வீட்டுக்கும் சொல்றோம். நாங்களும் எத்தனை தடவை கேட்டோம், அப்படி வேலையே இல்லைங்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க அம்மா சொல்றாங்க, ரெஜிஸ்டர்ல கொடுத்த பேர் வேற அப்படின்னா. நாங்க வீட்டுல எல்லாரும் கூப்பிடுற பேர் என்ன, அந்த பேரை தான் அங்க போய் சொல்றோம். ஸோ அப்போ 2 நேம் இருக்கிறது எப்பொழுதுமே கன்ஃபியூஷன் தான். ஸோ அதே போல இந்த 5 கீஸும் ரொம்ப நாளைக்கு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனா அதை வந்து எப்படி ஏன் நேம் பண்றோம், ஏன் 2 நேம் இருக்கு, அது எப்படி நேம் பண்றதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பெரிய விஷயமே இல்லை. ஸோ அப்போ சிக்கும் டிக்கும் நடுவில் ஒரு கீ இருப்பாங்க, அதை சி ஷார்ப்னு சொல்றோம். அதே இடத்துல டி ஃபிளாட். சி ஷார்ப்னாலும் அந்த கருப்பு கீ தான், டி ஃபிளாட்னாலும் அந்த கருப்பு கீ தான். அப்போ ஏன் ஷார்ப்பாகவும் இருக்கு ஃபிளாட்டாகவும் இருக்கு, அது அப்படி ஒரே கீ வந்து ஷார்ப்பாகவும் இருக்கும் ஃபிளாட்டாகவும் இருக்கும். இப்போ சி டி இருக்கு. இப்போ இந்த சிக்கு நடுவு டிக்கு நடுவில் இந்த கருப்பு கீ இருக்கு. சியோட இது ஹையரா இருக்கு, ரைட் சைட்ல இருக்கு. ஆனா டியோட லோவரா இருக்கு, லெஃப்ட் சைட்ல இருக்கு. அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாகவும் இருக்கு ஃபிளாட்டாகவும் இருக்கு. சியை பொறுத்தவரை இது ஷார்ப், டியை பொறுத்தவரை இது ஃபிளாட். இது இன்னும் புரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் வந்து ஒரு 3 பசங்க இருக்கிறாங்க. அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான், அப்புறம் 2வது ஒரு தம்பி இருக்கிறான், 3வது ஒரு தம்பி இருக்கிறான். இப்போ இந்த நடுவில் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா 2வது பையன். இந்த 2வது பையன் வந்து முதல் பையனை பொறுத்த வரைக்கும் இவன் தம்பி, 3வது பையனை பொறுத்த வரைக்கும் இவன் அண்ணன். அப்போ ஒரே ஆள் என்ன பண்றாரு, அண்ணனாவும் இருக்கிறாரு தம்பியாவும் இருக்கிறாரு. ஸோ அதே போலதான் இந்த கீ. ஸோ சிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கனால சியோட இந்த சி ஷார்ப் கொஞ்சம் ஹையரா இருக்கனால அதை சிக்கு ஷார்ப் அப்படின்னு யூஸ் பண்றோம். அதே போல டியோட லோவரா இருக்கிறதுனால டி ஃபிளாட்ன்றோம். அப்போ சி ஷார்ப்னாலும் அந்த கீ தான், டி ஃபிளாட்னாலும் அந்த கீ தான். அப்போ இதை சி ஷார்ப் சொன்னாலும் தப்பு இல்லை, டி ஃபிளாட் சொன்னாலும் தப்பு இல்லை. ஆனா நம்ம ஸ்கேல்ஸ் படிக்கும் பொழுது ஒரு சில இடங்கள்ல சில கீ பார்த்தீங்கன்னா சி ஷார்ப் தான் சொல்லணும், இங்க வந்து இது இ ஃபிளாட்னு தான் சொல்லணும், டி ஷார்ப்னு சொல்லக்கூடாது. அது சில ரூல்ஸ் வந்து சில வச்சிருக்கிறான், அது ஸ்கேல்ஸ் பொறுப்பா பார்ப்போம். ஆனா பேசிக்கா இந்த 2 நேம்ஸ் இருக்கிறனால அந்த 2 நேம் தான், ஆனா கீ அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதே போல டிக்கும் ஈக்கும் நடுவில் ஒரு பிளாக் கீ இருக்கு. இந்த கீ வந்து எப்படி இருக்கு, டியோட ஷார்ப்பா இருக்கு. ஏன்னா டிக்கு ரைட் சைட்ல இருக்கு, நோட் ஹையரா இருக்கு, வாசிக்கிறப்ப தெரியும். ஆனா ஈக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கு, லோவரா இருக்கு. ஸோ நடுவில் இருக்கு. ஸோ டிங்கிறது முதல் பையன் வச்சுக்குவோம், 2வது பையன், ஒரு 3வது பையன் இ. அப்போ டிக்கு ஈக்கு நடுவில் இருக்கிறனால ஷார்ப்பாகவும் இருக்கு ஃபிளாட்டாகவும் இருக்கு. ஸோ அப்போ ஈக்கு எஃப்க்கும் நடுவில் ஒரு பிளாக் கீ தனியாக கிடையாது. அதனால இ ஷார்ப்புன்னு ஒரு கீ கிடையாது, எஃப் ஃபிளாட்னும் ஒரு கீ தனியாக ஒரு கீ கிடையாது. நெக்ஸ்ட் அது போல எஃப்க்கும் ஜிக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு என்ன பண்ண, அவரு எஃப்க்கு கொஞ்சம் ஹையரா இருக்கனால எஃப் ஷார்ப் அப்படின்னு சொல்றோம். அதே நேரத்தில் ஜியோட கம்மியா இருக்கனால ஜி ஃபிளாட். அதே போல ஜிக்கும் ஏக்கும் நடுவில் ஒரு பிளாக் கீ ஜி ஷார்ப் அண்ட் ஆல்சோ ஏ ஃபிளாட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் ஏ ஷார்ப், அதை பி ஃபிளாட்னு சொல்றோம். ஸோ இந்த பிளாக் கீ அஞ்சே தான், நிறைய நல்ல 5 பிளாக் கீஸ் தான். அதை எப்படி நம்ம நேம் பண்றோம், அது ஷார்ப்பா இருக்கா ஃபிளாட்டா இருக்கா யூஸ் பண்றோம். இந்த ஷார்ப் ஃபிளாட்டுங்கிறது நம்ம கீழே இருக்கிற கீயை பொறுத்தது, சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம சரியா வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு புரியலனாலும் திரும்ப வந்து நீங்க அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடும் பொழுது போட்டு நீங்க கேளுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஓகே இருந்தாலும் ஒரு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க போட கேட்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு டஃபாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் லோவர் பண்ணிடுவோம். அதாவது இந்த ஷார்ப் அண்ட் ஃபிளாட்ல சந்தேகம் இருக்கு இல்லை புரியலன்னா நீங்கள் ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் கேட்குறேன், நீங்கள் கேட்கலாம். ஏன்னா சில டவுட் வந்து அப்பயே கேட்டாதான். ஸோ அதனால தான் ஒரு வாய்ப்பு. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ ஷார்ப்பு ஃபிளாட் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னா டபுள் ஷார்ப் அண்ட் டபுள் ஃபிளாட். டபுள் ஷார்ப்,
டபுள் ஃபிளாட். அப்படின்னா என்ன? டபுள் ஷார்ப்னா 2 ஷார்ப்பு, டபுள் ஃபிளாட்னா 2 ஃபிளாட், அவ்வளோதான். ஸோ அப்போ எப்படி புரிஞ்சோம்? இப்போ ஷார்ப் அண்ட் ஃபிளாட் வந்து பார்த்துட்டோம். இப்போ டபுள் ஷார்ப் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ சி கீழே வந்து கீபோர்ட்ல சி இருக்கு, ஓகேவா? அப்போ சி இருக்கு. சிக்கு நெக்ஸ்ட் இருக்க பிளாக் கீ வந்து சி ஷார்ப் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒரு கீ போறோம். இப்போ சில இருந்து சி ஷார்ப்ல எத்தனை கீ போறோம்? நெக்ஸ்ட் கீ தான். அப்போ 1, அப்போ ஒரு ஷார்ப் போடணும். அப்போ 2 ஷார்ப் டபுள் ஷார்ப் அப்படின்னா இன்னொரு ஷார்ப்பை ஆட் பண்ணிக்கணும். இப்போ சில இருந்து பிளாக் கீ போகும்பொழுது சி ஷார்ப், அப்போ நெக்ஸ்ட் டி வந்து சி டபுள் ஷார்ப். ஓகே, ஸோ டபுள் ஷார்ப் எதுக்குன்னா ஷார்ப்பும் சரி டபுள் ஷார்ப்பும் நம்ம ஸ்கேல்ஸ் வாசிக்கிறப்ப யூஸ் பண்ணுவோம். அது நம்ம ஃபியூச்சர்ல வேற லேர்ன் பண்ணும் பொழுதும் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ சிக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது சி ஷார்ப், அதாவது ஒரு ஷார்ப் அப்படின்ற கணக்கு. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? டி இருக்கு. அப்போ சி டபுள் ஷார்ப். ஸோ டிக்கு நம்ம சி டபுள் ஷார்ப்னாலும் டி தான். இப்போ சி ஷார்ப்னா ஒரு கீ இருக்கு, சி டபுள் ஷார்ப்னா ஐயோ சி டபுள் ஷார்ப்னா கீ இல்லையே அப்படின்னு. ஸோ சில இருந்து ஒரு கீ போறோம் அப்படின்னா சி ஷார்ப், அடுத்த கீ ரெண்டாவது, ஸோ 1 2, அப்போ சி டபுள் ஷார்ப் அப்படின்னா டி. ஸோ இதே தான் மற்ற எல்லாத்துக்கும். அதே போல நெக்ஸ்ட் வந்து டி இருக்கு, டிக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது டி ஒரு ஷார்ப், அப்போ அடுத்த கீ வந்து டி 2 ஷார்ப் ஆர் டி டபுள் ஷார்ப். ஸோ டி டபுள் ஷார்ப்னாலும் ஈனாலும் அந்த கீ தான். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தியரி வைஸ் பண்ணும் பொழுது, இல்லை ஸ்கேல்ஸ் ஃபார்ம்ல எழுதும் பொழுது, கார்டு பண்ணும் பொழுது, இந்த தியரி வைஸ் ஒரு பார்க்குறப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா தியரி வைஸ் வாசிக்கும் பொழுது பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த வித்தியாசமே இருக்காது. ஏன்னா நீங்க இப்போ டி டபுள் ஷார்ப்னாலும் ஈ தான் வாசிக்க போறீங்க, இ நோட் போட்டாலும் ஈ தான் வாசிக்க போறீங்க. அப்போ அதுல பிளே பண்ணும்பொழுது எந்த சேஞ்ச் இருக்காது. ஆனா தியரியா நம்ம படிக்கும் பொழுது ஏன் இதுக்கு இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஏன் இப்படி சொல்லணுங்கிறதுக்கு நம்ம ஃபியூச்சர்ல ஸ்கேல்ஸ்ல பார்ப்போம். ஓகே, ஸோ இ இருக்கு. இக்கு எஃப்க்கு நடுவில் ஒரு பிளாக் கீ கிடையாது. ஸோ இ ஷார்ப்பும் கிடையாது, எஃப் பிளாட்டும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் எஃப்க்கு நெக்ஸ்ட் இருக்க பிளாக் கீ எஃப் ஷார்ப்பு. அப்போ அதுக்கு அடுத்து இருக்கிறது எஃப் டபுள் ஷார்ப். ஸோ ஜினாலும் எஃப் டபுள் ஷார்ப்னாலும் அந்த கீ தான். ஸோ அதே போல ஜி நோட் இருக்கு, ஜிக்கு அடுத்து இருக்குது ஜி ஷார்ப். அப்போ அதுக்கு அடுத்து 1, அடுத்து பொழுது 2, ஜி டபுள் ஷார்ப். ஸோ ஜி டபுள் ஷார்ப்னாலும் ஏனாலும் சேம் கீ தான். ஸோ ஏ பிளாக் கீ போகும்போது ஏ ஷார்ப், அதுக்கு அடுத்து இருக்கிறது ஏ டபுள் ஷார்ப். ஓகே, ஸோ டபுள் ஷார்ப் அப்படிங்கிறது என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ சில இருந்து நெக்ஸ்ட் கீ ஒரு கீ ஆட் பண்ணுறோம்னா அது ஒரு ஷார்ப், அதுக்கு நெக்ஸ்ட் போகும்பொழுது டபுள் ஷார்ப். நம்ம இந்த ஸ்கேல்ஸ்ல டபுள் ஷார்ப்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு தாண்டி போக மாட்டோம். 3 ஷார்ப் 4 ஷார்ப் ஸ்கேல்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மனசுல வச்சுக்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் டபுள் ஃபிளாட். ஸோ டபுள் ஃபிளாட்டும் நம்ம ஃபிளாட் பார்த்தோம், அதே போல தான் இப்போ டபுள் ஷார்ப் பார்த்த மாதிரியே தான். இப்போ பிக்கு லோவரா வரும்பொழுது ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு கீ வரும்பொழுது பி ஃபிளாட் இல்லை பி ஒரு ஃபிளாட் அப்படின்னு சொல்லணும். அப்போ அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா ஏ இருக்கு. ஸோ அப்போ ஏ வந்து பி டபுள் ஃபிளாட். ஸோ ஏனாலும் பி டபுள் ஃபிளாட்னாலும் சேம் கீ தான். ஸோ இப்படி ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா பில இருந்து ஒரு ஃபிளாட்டு, அதுக்கு அடுத்து ஒரு 2 ஃபிளாட். அதே போல ஏ இருக்கு, ஏற்கனவே பார்த்தோம். ஏக்கு நெக்ஸ்ட் லோவரா இருக்கிறது ஏ ஃபிளாட்டு, அடுத்த கீ வந்து ஜி இருக்கு. அப்போ ஏ பிளாக் கீ வந்து ஏ ஃபிளாட், ஏ ஒரு ஃபிளாட், அதுக்கு நெக்ஸ்ட் ஜி இருக்குது ஏ டபுள் ஃபிளாட். அதே போலதான் ஜி ஃபிளாட், அதாவது ஜி ஒரு ஃபிளாட், நெக்ஸ்ட் எஃப் இருக்கு ஜி டபுள் ஃபிளாட். எஃப்க்கு ஃபிளாட் கிடையாது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இ இருக்கு, இக்கு நெக்ஸ்ட் லோவரா இருக்கிறது இ ஃபிளாட், அடுத்து டி வருது இ டபுள் ஃபிளாட். ஸோ டி ஃபிளாட், அப்போ சி வந்து டி டபுள் ஃபிளாட். ஸோ டபுள் ஃபிளாட் பார்த்துருக்கோம். ஸோ பில இருந்து லோவரா வரும்பொழுது டபுள் ஃபிளாட்னா 2 ஃபிளாட், 2 கீ கணக்கு. ஸோ நம்பர் தான். ஓகே, ஸோ எப்படி இந்த பிளாக் கீஸ்க்கு நம்ம பார்த்தோமோ அதே போலதான் இந்த கீலையும் சில இருந்து. ஸோ டபுள் ஷார்ப்பு, அதே நேரத்தில் டபுள் ஃபிளாட். ஸோ நம்ம மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஷார்ப் அப்படின்னா அது அப் ஹையர் ஆகிட்டே போகும், ஃபிளாட்னா
லோவர் ஆகும், டவுன் ஆகும். ஸோ அந்த 4 விஷயம் கேட்கணும்னு சொன்னேன். ஓகே. ஸோ இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஜென்ரலா ஷார்ப் அண்ட் ஃபிளாட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது கீபோர்ட்ல ஷார்ப் கீ அப்படின்னு ஒரு கீ இருக்கு, ஃபிளாட் கீ அப்படின்னு ஒரு கீ இருக்கு தனியா. ஸோ அப்போ அது என்ன, நேம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ரெண்டாவது, நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல பொதுவாகவே மியூசிக்ல ஷார்ப் அண்ட் ஃபிளாட் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாட்டு பாடும்பொழுது நீங்க கவனிக்கலாம், கமெண்ட்ஸ் கொடுக்குறப்போ சொல்லுவாங்க உங்க வாய்ஸ் கொஞ்சம் ஷார்ப் அடிக்குது அப்படின்வாங்க. சில பேர் சொல்லுவாங்க உங்க வாய்ஸ் கொஞ்சம் ஃபிளாட் அடிக்குது அப்படின்வாங்க. ஸோ நம்ம கவனிச்சிருந்தோம்னா தெரியும். இப்போ ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சி மேஜர்ல ஒருத்தர் பாடுறாரு, சில வந்து முடிக்கணும், அவர் சில முடிக்காம கொஞ்சம் சிக்கும் சி ஷார்ப்பும் நடுவில், அதாவது சியோட கொஞ்சம் மேல வோக்கல் வந்து சில நிக்காம கொஞ்சம் ஹையரா இருக்கு அப்படின்னா உங்க வாய்ஸ் கொஞ்சம் ஷார்ப் அடிக்குது அப்படின்னு. அப்படின்னா ஷார்ப் அடிக்குதுன்னா இருக்க வேண்டிய நோட்ல இருந்து கொஞ்சம் மேல உங்க வாய்ஸ் இருக்கு, அப்போ உங்க வாய்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு, ஷார்ப் அடிக்குது, கரெக்டா பண்ணுங்க, டியூன் பண்ணுங்க, கரெக்டா பாடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதே போல சில பேருக்கு வந்து பாடும்பொழுது நீங்க என்ன பண்ணீங்க, ஆனா கொஞ்சம் வாய்ஸ் ஃபிளாட் அடிக்குது அப்படின்னு. ஃபிளாட் அடிக்குதுன்னா என்ன அர்த்தம், நீங்க சி மேஜர்ல பாடுறீங்க, சில வந்து அந்த நிப்பாட்டணும் கடைசி நோட்டு, ஆனா நீங்க சொல்றது சியோட இன்னும் கொஞ்சம் கீழே, அதாவது பி ஃபிளாட்லயோ இல்ல சிக்கும் பி ஃபிளாட்டுக்கும் நடுவுலயோ கொஞ்சம் லோவரா இருக்கு, அப்போ அப் டு த மார்க் இல்லை, கரெக்டா அந்த சீல இல்லை, அப்போ உங்க வாய்ஸ் கொஞ்சம் ஃபிளாட் அடிக்குது அப்படின்னும். ஸோ பொதுவாகவே அந்த மியூசிக்ல இந்த ஷார்ப் அண்ட் ஃபிளாட்டும் யூஸ் பண்ணும். ஓகே. ஸோ அப்போ இப்போ சி இருக்கு, ஓகேவா, அப்போ சி நோட் இருக்கு, இங்க பாக்குறீங்க அது ரெட்ல பண்ணிருக்கு. இப்போ சில இருந்து ரைட் சைட்ல என்ன நோட்ஸ் இருக்கு, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி, இந்த நோட்ஸ் இருக்கு. ஸோ சியை பொறுத்தவரை இந்த ரைட் சைட்ல எத்தனை நோட்ஸ், 3, ஒரு 7 நோட்ஸ் இருக்கு. இந்த 7 நோட்ஸுமே ஷார்ப் தான். 7 நோட்ஸுமே ஷார்ப். ஏன், சியோட இது எல்லாமே ஹையர் ஆயிட்டே போகுது, ரைட் சைட்ல இருக்கு, பிச் வந்து ஹையர் ஆகுது. அப்ப சியை பொறுத்தவரை இந்த டி, இ, எஃப் எல்லாமே ஷார்ப் தான். ஸோ நான் சொல்றது ஜென்ரலா நம்ம மியூசிக்ல மியூசிக்ல யூஸ் பண்றது, ஜென்ரலா எப்படி ஷார்ப்பை யூஸ் பண்றோம் அப்படின்னு. கீபோர்ட்ல யூஸ் பண்றோம், அது கீஸை வச்சு நம்ம பார்த்துட்டோம், இது ஜென்ரலா. இது ரெண்டையும் நம்ம கடைசியில சேர்த்து பார்ப்போம். ஓகே. சி, இப்போ சியை பொறுத்தவரை இங்க இருக்க ரைட் சைட்ல இருக்க எல்லா நோட்டுமே ஷார்ப் தான். இப்போ சியில பண்ணா டி 1 ஷார்ப், இ 2 ஷார்ப், எஃப் 3 ஷார்ப், ஜி 4, 5, 6, 7, எத்தனை கீஸ் இருக்கோ அது எல்லாமே ஷார்ப் தான். இதுக்கப்புறம் இன்னும் கீபோர்ட்ல கீஸ் பார்ப்பீங்க, ஃபுல்லாவே ஷார்ப் தான் சியை பொறுத்த வரைக்கும். அதை மறந்துடக்கூடாது. ஷார்ப்னா எல்லாமே ஷார்ப்னா எங்க இருந்ததுன்னா, நம்ம எதை வந்து ஃபேஸ் வேல்யூவா எடுத்துக்கிறோமோ அதை, இப்போ சியை வந்து ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ சியை ரெட் பண்ணணும். இப்போ சியில இருந்து ரைட் சைட்ல டிஇஎஃப்ஜிஏபிசி ஷார்ப். அதே போல சில இருந்து லெஃப்ட் சைட்ல வந்து பாருங்க பிஏஜிஎஃப்இடிசி, இது எல்லாமே ஃபிளாட். சியை பொறுத்தவரை ரைட் சைட்ல இருக்க எல்லாமே ஷார்ப், லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லாமே ஃபிளாட். ஸோ நோட் லோவர் ஆகிட்டே வரும், ஷார்ப் மட்டும் எல்லாமே ஹையர் ஆகிட்டே போகும். எப்போனா சியை நம்ம எடுக்கும் போலதான். இப்போ நம்ம என்ன நினைச்சு கூடாதுன்னா, இப்போ டிஇஎஃப்ஜி இது எல்லாமே எப்பவுமே ஷார்ப்பா இருக்கும் போல இல்ல. சியை நம்ம ஃபேஸ் வேல்யூ எடுக்கும் பொழுதுதான், சில இருந்து நான் பாக்குறேன் அப்படின்னா டிஇஎஃப் ஷார்ப்பு, பிஹெச்ஜி ஃபிளாட்டா இருக்கும். இதே வந்து நம்ம அப்படி கீபோர்ட்ல பார்க்கலாம். இப்போ கீபோர்ட்ல பாருங்க, அதே போல சி ரெட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. அப்போ சில இருந்து நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கீவேர்ட், அது 1 ஷார்ப், அடுத்து டி 2 ஷார்ப்பு, டிக்கு அப்புறம் ஒரு ஷார்ப்பு 3 ஷார்ப்பு, இ 4 ஷார்ப்பு, 5, 6, 7, 8 இப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப சியை பொறுத்தவரை இங்க ரைட் சைடு இருக்க எல்லாமே இந்த எல்லாமே என்னதான் ஷார்ப் தான். அப்போ ஒரு கீயை கவுண்ட் பண்ணிக்கணும், 1 ஷார்ப்பு, 2 ஷார்ப்பு, 3 ஷார்ப்பு கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபியூச்சர் நம்ம கீபோர்டு வாசிக்கிறீங்க நீங்க அப்படின்னா, சில நேரத்துல ஒரு நல்ல மியூசிஷியன் வராங்க அப்படின்னா, நீங்க இப்ப சி மேஜர் கொடுக்குறீங்க, சி மேஜர் கார்டு வாசிக்கிறீங்க, அவர் வந்து என்ன சொல்லணும், ஒரு 4 ஷார்ப் ஏத்தி கொடுங்க அப்படிங்கிறாரு. 4 ஷார்ப்பா, சி ஷார்ப் இருக்கு, டபுள் ஷார்ப் இருக்கு, அதுக்கப்புறம் ஷார்ப் இல்லையே. அதான் சொன்னேன், கீபோர்ட்ல கீஸா நம்ம இருக்கிறது வேற. அதே போல ஜென்ரலா மியூசிக்ல ஷார்ப் எப்படி யூஸ் பண்றோம். அப்ப ஜென்ரலா மியூசிக்ல ஷார்ப் அப்படின்னா ஹையர் நோட் தான். இப்ப சி நீங்க வாசிக்கிறீங்க, அவர் வந்து சி ரொம்ப லோவா இருக்கு, ஒரு 4 ஷார்ப் ஏத்தி கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம், 4 கீ ஏத்தி கொடுக்கணும், அவ்வளவுதான். 4 ஷார்ப்னா 4 கீ ரைட் சைட்ல, ஏன்னா ஷார்ப் அப்ப மேல. அப்ப சில இருந்து சி ஷார்ப் 1, டி 2, டி ஷார்ப் 3, இ 4. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க சி மேஜர் வாசிக்கிறீங்க, இ மேஜர் கொடுங்கன்றாரு. இப்ப நம்ம சில என்ன பண்ணுவோம்னா, அவ்வளவு ஷார்ப் ஃபிளாட்ல யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைட்டாவே சி கொடுக்குறீங்களா, டி கொடுங்க,
இ மேஜர் கொடுங்க நம்ம ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுவோம். ஆனா சில பேர் ப்ராப்பர் மியூசிஷியன்ஸ் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து என்ன சொல்ற ப்ராப்பரா அவங்க தியரி முடிச்சு இல்ல டிகிரி பண்ணி அந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்க இந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணியே பழகிடுவாங்க. அப்போ அந்த நேரத்துல வந்து நம்ம போயிட்டு குழம்பிடக்கூடாது. அப்போ ஜென்ரலா மியூசிக்ல வந்து இப்போ சிஎஃப் ஃபேஸ் வேல்யூ எடுத்தா அதுக்கு ரைட் சைடுக்கு எல்லாமே ஷார்ப்பு, லெஃப்ட் சைடுக்கு எல்லாமே ஃபிளாட். ஸோ அதே போல தான் ஃபிளாட் சி இருக்கு, சிக்கு நெக்ஸ்ட் பி இருக்கா, அது ஒரு ஃபிளாட்டு. அடுத்து பி ஃபிளாட்டா இருக்கு, அது 2 ஃபிளாட்டு. அடுத்து ஏ வருது 3 ஃபிளாட்டு, 4 ஃபிளாட்டு, 5. இதே போலதான் இப்ப சி வாசிக்கிறீங்க, சி ரொம்ப ஹையா இருக்குங்க, ஒரு 3 ஃபிளாட் இறக்கி கொடுங்க. ஒரு 3 ஃபிளாட்டா 3 கீ லெஃப்ட்ல மைனஸ்ல. அப்ப சில இருந்து B1, பி ஃபிளாட் 2, ஏ 3. அப்ப ஏ மேஜர் கொடுங்க அப்படிங்கிறாரு. ஸோ அப்படின்னா ஷார்ப் அப்படின்னா நம்ம வாசிக்கிற நோட்ல இருந்து ரைட் சைட்ல ஹையரா இருக்கிற எல்லாமே ஷார்ப் தான். 1 to 3 கவுண்ட் பண்ணிக்குவோம். அதே போல லெஃப்ட்ல இருக்கிறது எல்லாமே ஃபிளாட். ஸோ நம்ம எங்க இந்த எதை ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து. ஸோ சிஏ நம்ம ஃபேஸ் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது டிஎஃப்லாம் ஷார்ப்பு, பில இருந்து ஃபிளாட்டு, சி எடுத்தோம் அப்படின்னா அப்போ இன்னொரு வேற ஒரு கீ நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் எடுத்துக்கோம். எஃப் வந்து ஃபேஸ் வேல்யூ. இப்போ கீபோர்ட்ல உங்க இருக்கு எஃப் நோட்டை இப்போ பிளே பண்றீங்க, இல்லை எஃப் வந்து வாசிக்கிறீங்க, எஃப்ல கையை வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ எஃப்ல இருந்து ரைட் சைடுக்கு எல்லாமே ஷார்ப். எங்க இப்போ ஜில இருந்து அரேஞ்ச் பாருங்க, நெக்ஸ்ட் கீழ இருந்து. அப்போ ஜி, ஏ, பி, சி, டி, எஃப் எல்லாமே என்னதான் ஷார்ப் தான் எஃப்ல இருந்து. அப்போ லெஃப்ட் சைடுல இருக்கிற எல்லாமே ஃபிளாட். ஸோ எந்த கீயை நம்ம ஃபேஸ் வேல்யூ எடுக்கிறோமோ அதுல இருந்து ரைட் சைடு இருக்கிறது எல்லாம் ஃபிளாட், லெஃப்ட்ல இருந்து. அப்போ எந்த கீயை நம்ம ஃபேஸ்ல எடுக்குங்கிறத பொறுத்து தான். அப்போ இந்த கீ எப்போதுமே ஷார்ப்பா இருக்கும், இந்த கீ எப்போதுமே ஃபிளாட் இருக்கும் அப்படி இல்லை. எந்த கீயை ஃபேஸ் வேல்யூ எடுக்கிறோமோ அதுல இருந்து ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் ஷார்ப்பு, லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் ஃபிளாட். ஸோ அதே போல கீபோர்ட்ல பாருங்க, திரும்ப அதே கீபோர்ட்ல எஃப் நான் ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ எஃப்ல இருந்து 1, G2, G ஷார்ப் 3, A4, 5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதே போல எஃப்ல இருந்து ஸோ சி ஃபேஸ் வேல்யூ எடுக்கிறப்போ அதோட ஷார்ப் வந்து மாறும். இப்போ எஃப் ஃபேஸ் வேல்யூ இப்போ எஃப்ல இருந்து பாருங்க, இப்போ சிஎஃப் ஃபேஸ் வேல்யூ எடுக்கிறப்ப பி எல்லாம் ஃபிளாட்டா இருந்துச்சா, இப்போ எஃப் ஃபேஸ் வேல்யூ எடுக்கிறப்போ ஜி, ஏ, பி, சி இது எல்லாமே ஃபுல்லாவே ஷார்ப்பு தான், லெஃப்ட் சைடு எல்லாமே ஃபிளாட். ஸோ 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், அதாவது சிஏ ஃபேஸ் வேல்யூ வச்சு பார்த்தோம், எஃப். ஸோ நம்ம இதே போல நீங்க எதை ஃபேஸ் வேல்யூ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். இப்போ வேற ஒரு நோட்டை ஃபேஸ் வேல்யூவா எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ டிஎஃப் ஃபேஸ் வேல்யூ எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ டில இருந்து இஎஃப், ஜிஏபிசி ஷார்ப், கீழே சிபிஏல இருந்து அப்படியே லெஃப்ட்ல வரும்போது ஃபிளாட். இது ஜென்ரலா நம்ம ஷார்ப் அண்ட் ஃபிளாட்டுங்கிறத ஜென்ரலா மியூசிக்ல அவங்க யூஸ் பண்றது. இப்போ நம்ம கீபோர்ட்ல கீஸா நம்ம ஷார்ப் ஃபிளாட் பார்த்தோம். அப்புறம் இந்த செக்குலர் ஒரு ஜென்ரலாவே ஷார்ப் ஃபிளாட், இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி இல்லை மர்ஜ் பண்ணும்போது புரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு வந்து அதை ஒரு கீபோர்ட்ல வாசிக்கிறப்பையும் சரி, தியரி படிக்கிறப்பையும் சரி, நமக்கு ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 2 விஷயம் சொன்னேன் ஷார்ப் அண்ட் ஃபிளாட் பொறுத்த வரைக்கும். ஒன்று, கீபோர்ட்ல ஷார்ப் அப்படின்னு ஒரு கீ இருக்கு, ஃபிளாட்னு கீஸ் இருக்கு. இந்த கருப்பு கீக்கெல்லாம் நம்ம இப்படி நேம் சொல்றோம். ஸோ அப்போ அது என்ன, ஏன் அது அப்படி சொல்றோம், அது ஒண்ணு. ரெண்டாவது, பொதுவாகவே நம்ம மியூசிக்ல வந்து ஷார்ப் அண்ட் ஃபிளாட் எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஒண்ணு. ஓகே, ஸோ இது ரெண்டையும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஒரு ஷார்ப் அதாவது ஷார்ப்பு, இப்போ சி ஒரு ஷார்ப் அதை பார்த்தோம். அப்புறம் டபுள் ஷார்ப், டபுள் ஃபிளாட் அதை பார்த்தோம். அப்புறம் ஜென்ரலாகவே இந்த 1, 2, 3, 4, 5, 6 எல்லாமே ஷார்ப் அப்படிங்கிறது. இது 3ஐயும் தரோ பண்ணிட்டோம், இல்லை மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உண்மையில் நம்ம இடத்து போகும்பொழுது இல்லை இந்த கீபோர்ட் கிளாஸ் முடிச்சு நம்ம வேற மியூசிக் ஹையர் பண்றோம் படிக்கிறோங்கிறப்போ நமக்கு வந்து ரொம்ப ஒரு குழப்பமாகவும் எதுவும் இருக்காது, ஒரு எக்ஸ்ட்ரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் இஸ் ஓவர். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ்னா உங்க கைகளை உயர்த்துங்க, நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். யா ஜே டேனியல், யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின். சார் இதுக்கு வந்து நமக்கு ஜம்பிங் நோட்ஸ் மாதிரி எக்ஸசைஸ் இருக்காதா சார்? இதுக்கு ஜம்பிங் நோட்ஸ் ஒன்று ரெண்டு ஆமா இருக்கு எக்ஸசைஸ் இருக்கா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். ஒரு டவுட், அந்த இப்போ நம்ம ஷார்ப்ல வந்து டபுள் ஷார்ப் சொன்னோம் இல்லைங்களா, ஃபிளாட்லயே டபுள் ஃபிளாட் சொன்னோம். ஒரு நிமிஷம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கார்ட்ஸ் கேட்கிறப்ப எப்ப பிடிக்கிறோம்ல, இப்போ நம்ம கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது டபுள் ஃபிளாட் வருங்களா?
கார்ட்ஸ்ல வந்து டபுள் ஷார்ப் வராது. சி ஷார்ப் மைனர் இல்ல எஃப் ஷார்ப் எஃப் மைனர் ஷார்ப் இல்ல அந்த மாதிரி பிடிக்க மைனர், எஃப் முடியாது. ஷார்ப் மைனர் தான். எஃப் டபுள் ஷார்ப் மைனர் ஒண்ணு கிடையாது. இப்போ எஃப் டபுள் ஷார்ப் மைனர்னா ஜி மைனர் தான். ஸோ அது ஆனா கார்ட்ஸ்ல எஃப் டபுள் ஷார்ப் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா ஸ்கேல்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கேல்ஸ்னா இப்போ 7 நோட்ஸ், இப்போ எஃப் ஷார்ப் மைனருக்கு எஃப் ஷார்ப்ல இருந்து அப்படியே போகும் ஸ்கேல்ஸ், அந்த 7 நோட்ஸ் வாசிப்போம்ல, அதுல வந்து தியரியில டபுள் ஷார்ப் யூஸ் பண்ணுவாங்க. அது சில ரூல்ஸ் இருக்கு. ஏன் டபுள் ஷார்ப் யூஸ் பண்றோம், ஏன் டபுள் ஷார்ப்னு தான் சொல்லணுமா, அதுக்கு ஜின்னு சொல்லிட்டு போயிடலாமா? ஏன்னா இப்போ எஃப் டபுள் ஷார்ப்னா ஜி தான். அப்போ அவங்க ஏன் எஃப் டபுள் ஷார்ப்னு தான் சொல்லணுமா, ஜின்னு சொன்னா இன்னும் ஈஸியா போயிடும்ல அப்படின்னு. ஸோ தியரியா மட்டும்தான் அது வேறையா இருக்குமே ஒழிய வாசிக்கும் பொழுது வித்தியாசம் இருக்கு. ஸோ எஃப் டபுள் ஷார்ப்ன்றது வந்து கார்ட்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்கேல்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்கேல்ஸ் வருது அந்த அதுல யூஸ் பண்ணுவோம். ஓகே. வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ இந்த ஒரு ரெண்டையும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். ஆனால் திரும்ப நீ கிளாஸஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கனால நீங்கள் திரும்ப போட்டு கேளுங்க. சப்போஸ் அப்புறம் ஃபியூச்சர் டவுட்ஸ்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்ம குரூப் நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். எதுக்கு இது ரெண்டையும் ஒரே டைம்ல சொல்றேன் அப்படின்னா, அதை சொல்றது நல்லது. ஏன்னா ஒன்றை மட்டும் கற்றுக்கிட்டு நம்ம ஃபியூச்சர்ல போகிறப்ப டபுள் ஷார்ப்ன்றது வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம செட் ஆயிடுவோம். ஷார்ப்னா ஒரு ஷார்ப்பு, எஃப் ஷார்ப் செட் ஆயிடுவோம். அப்புறம் டபுள் ஷார்ப்ன்றப்போ வந்து ரொம்ப ஒரு ஒரு கன்ஃபியூசிங்காக தான் இருக்கு. நானே தனியாக தான் லேட்டாக தான் படித்தேன், கீழே பார்த்துறப்ப கற்றுல. ஆனால் அதுக்கப்புறம் தனியாக படிக்கிறப்போ ரொம்ப ஹார்டாக தான் இருந்தது. அப்போ ரொம்ப நாளாச்சு அது எப்படி, ஏன், என்ன, எதுக்கு அப்படி சொல்கிறோம், தியரி என்ன சொல்கிறோன்றப்போ ரொம்ப நாளாச்சு. ஸோ இதான் நம்ம இப்பயே சொல்லிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் திரும்ப கிளாஸ் கேளுங்க. சரி, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சீக்கிரம். ஓகே. ஸோ டபுள் ஷார்ப் நியூவாக இருக்குன்றாங்க கண்டிப்பாக. ஸோ திரும்ப நான் சொல்லிட்டு ஒன்று சொல்லிடுறேன். அதே தான் இந்த டபுள் ஷார்ப் டபுள் ஃபிளாட்டுங்கிறது நம்ம தியரியில முக்கியமான ஒன்று. தியரியா நம்ம ஸ்கேல்ஸ் எழுதுறோம் அதுன்றது எழுதும் பொழுது முக்கியமான ஒன்று தான். ஆனால் வாசிக்கும் பொழுது நோ டிஃபரன்ஸ். எஃப் டபுள் ஷார்ப்னா ஜி, நீங்க ஜி வாசிச்சாலும் ஜி தான், எஃப் டபுள் ஷார்ப்னாலும் ஜி தான். இப்போ டி வாசிச்சாலும் டி தான், சி டபுள் ஷார்ப்னாலும் டி தான். ஸோ பிளேயிங் டிஃபரன்ஸ் இல்லை. பட் தியரியா நான் சொல்றேன், ஏன்னா இப்பயே சொன்னோம்னா எல்லாமே ஒரு இதை மட்டும் சொல்லும் போதே ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதையும் இப்பயே ரூல்ஸ் சொல்லிட்டேன்னா கண்டிப்பா ரொம்ப குறைஞ்சிடும். அதனால ஸ்கேல்ஸ் போகும்போது கண்டிப்பா நான் சொல்லுவேன் அந்த ரூல் என்ன, எதனால இங்க டபுள் ஷார்ப்னு தான் சொல்லுவேன். உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். எஃப் மேஜர் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வாசிக்கிறதுனால நான் சொல்றேன், சில பேர் கொஞ்சம் வாசிக்கிறீங்க. எஃப் மேஜர் ஸ்கேல்ல எஃப், ஜி, ஏக்கு அப்புறம் ஏ ஷார்ப், பி ஃபிளாட். அந்த கீயை வந்து பி ஃபிளாட்னு தான் சொல்லணும், பி ஃபிளாட்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்பரா மியூசிக்கை படிச்சவங்க எஃப் மேஜர்ல எஃப், ஜி, ஏக்கு அப்புறம் வர இந்த கீயை பி ஃபிளாட்னு தான் சொல்லுவாங்க, ஏ ஷார்ப்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்க எஃப் மேஜர் அந்த ஸ்கேல்ல நோட்ஸ் எல்லாம் போடுறாங்களா, அதே போல ஸ்கேல் சொல்லுவாங்கல்ல, இப்போ எஃப் மேஜர்ல பி ஃபிளாட் மேஜர் வரும். அங்க ஏ ஷார்ப் மேஜர்னு எங்கேயுமே நீ பார்க்க முடியாது எஃப் மேஜர் ஸ்கேல். அப்போ ஏன் அப்படிங்கிற, ஏன் பி ஃபிளாட்னாலும் ஏ ஷார்ப்னாலும் ஒரே கீ தானே, இப்படி இருந்தாலும் அந்த கீ தான் வாசிக்க போறோம். வேற இப்போ பி ஃபிளாட்னு வேற கீ வாசிச்சிடுவோமா, இல்லை அதே கீ. அப்புறம் ஏன் பி ஃபிளாட்னு தான் சொல்லணும்? ஆமா, பி ஃபிளாட் தான் சொல்லணும். ஏன் அப்படிங்கிறப்போ ஒரு ரூல் இருக்கு. ஸோ வாசிக்கிறதுல வித்தியாசம் இல்லை. அந்த ரூல் நம்ம படிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன சொல்றது, அது ஒரு மியூசிக் கொஞ்சம் காட்டலாம். ஸோ அந்த ஸ்கேல்ஸ் வரும்போது சொல்லுவேன். ஓகே, எக்ஸசைஸ் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதுலயும் அதே போல் எக்ஸசைஸ் உங்களுக்கு ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும். நான் ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் மட்டும் போட்டு சொல்லிடுறேன். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸசைஸ் வாட்சது போலயே எக்ஸசைஸ் 1 ரைட் ஹேண்டு தான். ஸோ ஃபிங்கர் நம்பர் உங்களுக்கு இருக்கு. சி ஷார்ப்ல கட்ட விரல் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், டி ஷார்ப்ல செகண்ட் ஃபிங்கர், எஃப் ஷார்ப்ல தேர்ட் ஃபிங்கர், ஜி ஷார்ப்ல ஃபோர்த், ஏ ஷார்ப்ல ஃபிஃப்த். ஸோ அப் அண்ட் டவுன் மெட்ரோனம் போட்டுக்கிட்டு நீங்க வந்து வாசிங்க. அதே போல எக்ஸசைஸ் 2 லெஃப்ட் ஹேண்ட் ஏ ஷார்ப்ல இருந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல வாசிக்கிறது. ஸோ எதுவும் பெருசா இருக்காது. ஸோ போத் ஹேண்ட் எக்ஸசைஸ் நீங்க வந்து இதுல ஷார்ப். ஸோ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இங்க நம்ம தனியா இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஜம்பிங் நோட்ஸ் வந்து நான் போடல. மேபி நாளைக்கு இல்லை நாளைக்கு நான் அப்டேட் பண்றேன். எக்ஸசைஸ் இருந்தால் நல்லது தான். அது ஒன் எக்ஸசைஸ் மட்டும்தான் நான் அப்படி ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை வாசிங்க, அப்டேட் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு வீடியோஸ்ல யூடியூப்ல வந்து ஆல் எக்ஸசைஸ் இருக்கும். அதாவது எல்லா 4 எக்ஸசைஸும் சேர்ந்து இருக்கும்.
அதுல வந்து வீடியோஸ் இருக்கு. நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ப்ளே பண்ணி கொடுத்தாங்க, ஜெரோம் வந்து அவங்க ப்ளே பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா சில நேரத்துல ஃபிங்கரிங் வந்து வெறுமன கொடுக்குறப்ப பிடிஎஃப் அதையும் பார்க்கறதுனால சில பேர் கன்ஃபியூஸ் ஆகி நிறைய பேர் ஃபிங்கர் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. 1-3க்கு பதிலாக 1-2 ஒரு 4 பேர் பண்ணியிருந்தாங்க. நான் திரும்ப சொல்லியிருந்தேன், திரும்ப நீங்க ஃபிங்கர் நம்பர் பாருங்க அப்படின்னு. ஸோ அப்போ ப்ளே பண்ணி போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல் சாங்ஸ்ல அந்த அவங்க ப்ளே பண்ணது இருக்கும். ஸோ அதையும் நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் லெசன் வாசிச்சிருந்தீங்கன்னா அது பெரிய டஃப்பாக இருக்காது, ஜஸ்ட் எக்ஸசைஸ் தான். அப்போ பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஏற்கனவே வாசிக்கிறவங்க ஓகே, பிகினர்ஸாக இருக்கிறவங்க இப்போ எக்ஸசைஸ் வாசிக்கிறீங்க, 1 டைம் வாசிச்சுட்டு கரெக்டாக வாசிட்டீங்கன்னா ஓகே அப்படின்னு விட்டுறாதீங்க. இது எக்ஸசைஸ் வந்து ஃபிங்கரிங் வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் ஆகிறதுக்கு தான். அதனால டெய்லியுமே நீங்க என்ன பண்ணலாம், திரும்ப திரும்ப எடுத்து வாசிக்கலாம். ஸோ வாசிச்சுட்டு கரெக்டாக வாசிட்டோம் அப்போடா முடிஞ்சிச்சு அப்படி எடுத்து வச்சிடாதீங்க. இது வந்து ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி தான். இந்த இப்போ நான் போன எக்ஸசைஸ் சரி, இப்போ இன்னைக்கு கொடுக்குற எக்ஸசைஸ் சரி, ஒரு வார்ம் அப் தான். ஸோ நீங்க நல்லா வாசிட்டாலும் திரும்ப டெய்லி வாசிக்கிறப்போ கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் ஆயிரும், கொஞ்சம் நரம்லாம் கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் ஆகும். அப்புறம் போக போக இன்னும் கொஞ்சம் ஹேண்ட் வந்து செட் ஆகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ எக்ஸசைஸ் அனுப்புறப்போ நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் ப்ளே பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய பேர் அனுப்புனதுக்கு அப்புறம் 2 எக்ஸசைஸ் மிஸ் ஆனிச்சு, இல்லை 1 மிஸ் ஆனிச்சு. அப்புறம் சொல்லும் பொழுது அவங்க திரும்ப பார்த்துட்டு ஆமா உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு திரும்ப அனுப்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி 1 டைம் நீங்களே வந்து அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அனுப்புங்க. அதே போல டியூஸ்டே தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ள அனுப்பிடுங்க. அதுக்குள்ள அனுப்ப முடியல அப்படின்னா ரீசெண்டாக நீங்க சொல்லுங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு உண்டு. ஸோ கூடுமான வரைக்கும் சீக்கிரத்தில் நீங்கள் வந்து போட முயற்சி பண்ணுங்க. ஓகே, ஸோ வார்ம் அப் ஸ்டேஜ் தான். பிளாக் கீஸ் கொஞ்சம் வாசிக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும், பட் ஓகே, நம்ம ஸ்கேல்ஸ் போகிறப்ப இன்னும் எக்ஸசைஸ் நிறையா இருக்கும். நிறைய பேர் இருக்கிறீங்க, அதாவது பிகினர்ஸும் இருக்கிறீங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் வாசிக்க தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க. பட் இருந்தால் நம்ம கொஞ்சம் ஆவரேஜாக நம்ம வந்து போவோம். ஓகே, ஸோ கிளாஸஸ் திரும்ப கேளுங்க. ஏன்னா ஷார்ட் ஃபிளாட் கொஞ்சம் டஃப் தான். எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணியிருக்கேன். பட் திரும்ப ஒரு தடவை பாருங்க. டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் கேளுங்க குரூப்பில். நீங்கள் வந்து தயங்காதீங்க, ஓகேவா? நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம எப்படி கேட்கறது, இந்த டைமில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம். டவுட் இருந்துச்சு இதை ஷார்ட் பண்ண ஃபேட்லன்னா நீங்கள் வந்து தாராளமாக கேட்டுருங்க, சரிங்களா? கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் வேறு விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஓகே ஓகே, ஸோ இன்றைக்கு சென்ஸ் நம்ம வந்து இந்த செஷன் க்ளோஸ் பண்ணுவோம். பாபுஜா நீங்க இருக்கிறீங்களா? ப்ரேயர் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, நீங்க ப்ரேயர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். ஆண்டவரே, நீ கொடுத்த தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இந்த கிளாஸில் கற்றுக்கொள்ள ஆண்டு உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் நல்ல முறை புரிந்து கொண்டு ஆண்டவரே நிறைய பிராக்டிஸ் செய்யவும் ஆண்டவருக்கு உதவி செய்ய போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கருத்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லிக் கொடுத்த தாசனையும் அவருடைய உங்களுடைய கருத்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை தானத்துக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே அவர் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் கிருபையினாலே தாங்கிக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. பிராக்டிஸ் செய்யும்போது ஆண்டவரே மறக்காதபடிக்கு தேவனை எங்களுக்கு நினைவு போட்டு ஜெபிக்கிறோம். ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரே கேட்கிறோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஓகே, ஸோ நீங்க டவுட்ஸ் நீங்க குரூப்ல கேட்கலாம். அதே போல நீங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னாலும் அசைன்மெண்ட் சம்பந்தமா நான் நீங்க லீடர் ரூபன் இருக்கிறாங்க, நீங்க ரூபன் கூட நீங்க கேட்கலாம். ஆல்வேஸ் வெல்கம். ஓகே, see you all. கர்த்தர் சித்தமானால் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, பிரைஸ் எல்லாம். பாய்.